சேவை மையங்களில் ஆயுஷை அரசு உத்தரவு உதவி பேரரசு பணி வேறு குளறுபடி அரசு விளக்கம் கூடுதல் கட்டண வசூல் டிரைவிங் மருத்துவக் கல்லூரிக்கு எச்சரிக்கை மாநாட்டின் செலவுகளை லஞ்ச ஒழிப்பு ஒடிசா திடீர் சோதனை 50 நபர்கள் 50% திருட பூசாரி காப்பாடப்பாவி சென்னையில் 50,000 கொள்ளையடிச்சிருக்காங்க பூசாரி சாவுல கோயில் விளங்கக்கூடிய கலிகாலம் வரை சென்னை ரயில் நிலையத்தில் சிறுமி கடத்தல் முப்பது ஆட்டோ டிரைவர் டிஜிபி பாராட்டு தங்களை ரூ.1500 ஏழை சென்னை உட்பட 6 ரயில் மாற்றம் எண்களை வைப்பது தனித்துவமாக இந்தியா சென்னை கோவில் 6 ரயில் செய்த ஒரு பகுதி சென்னை சென்ட்ரல் கோவில் சென்ட்ரல் அதில் பார்த்துக்கோங்க நெட்டில் பார்த்தா வரும் எண்களை வைப்பது தனித்துவம் வாய்ந்தது இந்தியா மீள்திறன் புத்தகம் ஒத்துழைப்பு நிலைத்தன்மை ஆகியவற்றை கட்டமைப்பு என்ற கருப்பொருளை 26 ஜனவரி 1 இந்தியா பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. எண்கள் சந்தை செயல்பாடு இந்தியாவில் பங்களிப்பு தனித்துவம் வாய்ந்ததாகும். கோடிக்கணக்கான பெண்களுடைய ஒரு செயலோடு கட்டமைப்பு உலகம் உள்ள ஒரு முன்முயற்சியாகும். கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடியின் கீழ் பெண்கள் தலைமையிலான வாழ்க்கை ஒரு தேசிய இந்தியா முன்னெடுத்து வருகிறது. 2023 ஆண்டு இந்தியா உண்மையில் நடந்த G20 உச்சி மாநாட்டின் போது பெண்களை பாதுகாக்க கருத்து நிலையிலிருந்து முடிவெடுக்கக்கூடிய கருத்து நிலை உருவாக்கியது. இந்தியாவின் கலாச்சாரம் புண்ணியத்தின் ஆற்றல் அறிவு அளவுமையின் ஆதாரமாக கருதப்பட்டு வந்தது. கடவுளாக கருதப்படும் துர்க்கை சரஸ்வதி லட்சுமி எந்த ஒரு சமூக வளர்ச்சியின் அடிப்படை அம்சங்களாக இருக்கின்றன. தெய்வீக ஆற்றலுடைய சக்தி என்று அழைக்கப்படுகிற பெண்கள் என மதிக்கப்படுகிறார்கள். அங்கு தேவர்கள் மத்தியவர்கள் என்று சமஸ்கிருத ஸ்லோகம் மேற்கோள் காட்டுகிறது. லோகமுத்ரா கோஷி என்ற பெண் ஞானிகள் ரிக்ஷேதத்தை பாடல்களை ஏற்றுள்ளனர். கார்கி மைத்ரேயி போன்ற தத்துவ ஞானிகள் பெண்ணிடத்தில் சார்ந்து பெரும் வேதங்களை தங்கள் அறிவாற்றலை அளித்தனர். எனவே பெண்கள் தலைமையில் வளர்ச்சி என்பது நாட்டின் தன்மையான சிந்தனை சம கால வடிவமாக இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகளில் பாதி எண்ணிக்கை பெண்களாக உள்ளது. இவ்விளைவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் தலைவர் மிகப்பெரிய தோற்று ஒன்றாகும். மேலும் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் 2023 பார்லிமெண்ட் மாநில சட்டசபையில் பெண்களுக்கு பங்கிடங்களை ஒதுக்கீடு செய்வதற்கு வகையளிக்கிறது. சேவை விநியோக கட்டமைப்பு 3 முக்கிய அம்சங்களை ஒன்றிணைத்து இதை அடிப்படையாக கொண்டது. முதலாவது சென்றடைந்த டிஜிட்டல் பகுதி கட்டமைப்பு மூலம் பணங்களை நேரடியாக செல்வதாக ஆதார் எண்ணில் இணைக்கப்பட்ட தேர்வுகள் இடைத்தரவுகளை நீக்கியுள்ளன. இரண்டாவதாக வாக்குதல் தீனதயாள் அந்தியோதய திட்டம் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 10.5 கோடிக்கும் அதிகமான பெண்கள் 90.90 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இந்த உலகில் மிக பெரிய அளவில் பெண்களின் தலைமையிலான சமூக மக்களுடைய நடவடிக்கையாகும். மூன்றாவதாக முன்னேற்றத்தை இலக்காக கொண்ட செயல்திட்டம் இப்போது 1949 சுய உதவி குழு பெண்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்காக பணம் தொலைத்தொடர்புகளை கொண்டு செல்கின்றன. நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையும் கூடிய தலைமையான கட்சியை அரசின் அறிவிலிருந்து ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தொகுப்பாக கட்டமைக்க ஜூலை மாதம் நடக்கும் பிரிக்ஸ் அமைச்சர்களின் கூட்டத்திலிருந்து இதனை பங்கேற்கும் மிகவும் உள்ள திட்டங்களை செயல்படுத்தாமல் நகர நிதியை மத்திய பெண்கள் குடும்ப மேம்பாட்டு வரவேற்கப்பட்டது.